இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு அப்படின்ற பாட்டு வெளியாகி இது வரைக்கும் 30 மில்லியன் பார்வையாளர்களை கடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே நாளில் ஏகப்பட்ட முன்னாடி இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த விசில் போடு பாட்டில் இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணிருக்கு. ஆனால் இந்த பாட்டுக்கு யுவன் சங்கர் ராஜா சரியா இசையமைக்கல அப்படின்ற மாதிரியும் விஜயன் பிரபுதேவாவுடைய அந்த லாஸ்ட் ஸ்டெப் தான் இப்போ வரைக்கும் காப்பாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ஒரு பக்கம் பொங்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நிலையில் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் விஜயோடைய நடிப்பில் உருவாக்கக்கூடிய இந்த கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படின்றது நடிகர் விஜய் மட்டும் காட்டாம இந்த படம் ஆல்ரெடி பிரசாந்த் சொன்ன மாதிரியே ஒரு மல்டி ஸ்டார் படம் அப்படின்றதுனால முதல்ல விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் மற்றும் அஜ்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் டீமை அப்படியே வந்து இவங்க காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். மதன் கார்கி வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் விஜய் பாடி இருக்கக்கூடிய பாட்டு அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரசியல் நடி மற்றும் சாராயவாடி அதிகம் அடிக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஏகப்பட்ட கண்டனங்களும் ஒரு பக்கம் கிளம்பியிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் ராஜு சுந்தரம் மாஸ்டர் பிரசாந்த் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்யாறு பாலு கூறியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஜ்மல் வந்து ஆடக்கூடிய அந்த ஒரு டைமில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாம் ஆடாமல் வந்து போயிடுவாங்க. அந்த இடத்துல அஜ்மலுக்கு பதில் பிரசாந்த் வந்து பயன்படுத்தியிருக்கலாம். இந்த வயசில் மனுஷனுக்கு இப்படி ஒரு கஷ்டமான ஸ்டெப்பை கொடுத்துருக்காரே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு. இருந்தாலுமே கூட விஜயன் பிரபுதேவாவுக்கு ஈடு கொடுத்து கரெக்டான ஒரு டஃப்ல கொடுத்து டான்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்யாறு பாலா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா இசை கேட்ட ரசிகர்கள் எல்லாருமே அனிருத்தை ரொம்பவே வந்து அந்த பக்கம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி யுவனை பங்கம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த பாடல் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 30 மில்லியன் பார்வையாளர்கள் கலந்துருக்கு அப்படின்ற போது இதுவும் ஒரு பெரிய சக்ஸஸ் தானே நமக்கு.